This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. விவசாயம் பண்ணுற நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் விளைஞ்சதுன்னா அதுக்கான ரேட்டு கிடைக்காது. விளையாமல் இருக்கிறப்ப ரேட் நிறைய கிடைக்கும். பட் ரெண்டுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இயற்கையான காற்று மற்றும் மழை இதையெல்லாம் முறை தவறி கொஞ்சம் பருவம் தவறி வரும்போது இந்த தொழில் வந்து கடுமையாக பாதிக்கப்படுது. அப்போ இவங்க இன்னும் வேறு ஏதேனும் ஒரு தொழில் சேர்த்து செஞ்சாங்கன்னா அது நல்லாயிருக்கும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்குது. அந்த திட்டம் பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசின் பிரதம மந்திரி உணவு பதப்படுத்தும் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தங்கள் வணிகத்திற்கு ரூபாய் 10 லட்சம் வரை மானியம் பெறலாம். நீங்கள் தொழில் செய்ய விருப்பம் இருந்து பணம் இல்லை என கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். விரைவில் நீங்களும் தொழிலதிபராகலாம். அதாவது விவசாயம் சார்ந்த பணியில் இருக்கும் நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்க விரும்பினால் இந்த செய்தி உங்களுக்கானதுதான். விவசாயம் சரியாக இல்லை என கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் தொழில் வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்ன தொழில் செய்கிறது என்று கேட்கிறீர்களா? உங்களுக்கு தொழில் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் மட்டும் போதும். மத்திய அரசு நிதியுதவி மற்றும் மானியத்துடன் தொழில் செய்யலாம். இதற்கு மத்திய அரசின் பிரதம மந்திரி நுண் உணவு தொழில் மேம்பாட்டு திட்டம் உதவியாக இருக்கும். இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் செய்யும் தொழிலுக்கு 10 லட்சம் வரை மானியம் பெறலாம். பிரதம மந்திரி நுண் உணவு பதப்படுத்தும் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் மற்றும் பிற வேலையற்ற இளைஞர்கள் தங்கள் சொந்த தொழிலை தொடங்க இந்த திட்டம் உதவுகிறது. இந்த திட்டத்தின் நிபந்தனை என்னவென்றால், நீங்கள் தொழிலை செய்ய நினைத்தாலும் அது விவசாயம் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அதாவது இந்த திட்டத்தின் கீழ் பருப்பு ஆலை, அரிசி ஆலை, மாவு ஆலை, கால்நடை மற்றும் கோழி தீவன தொழில், பேக்கரி தொழில், எண்ணெய் ஆலை, பால் உற்பத்தி, மூலிகை உற்பத்தி, காளான் உற்பத்தி, சோயாபீன் சார்ந்த பொருட்கள், மசாலா தொழில்கள், கரும்பு சார்ந்த பொருட்கள், காய்கறி உற்பத்தி, பழ உற்பத்தி, உப்பு தொழில் உள்ளிட்ட சிறு அளவிலான பல தொழில்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் கடன் பெற்றுக்கொள்ளலாம். மானியமும் கிடைக்கும். உங்கள் தொழில் ரூபாய் 35 லட்சம் முதலீடு செய்தால் இதில் அரசாங்க திட்டத்தின் கீழ் உங்களுக்கு ரூபாய் 10 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும். 35% மானியத்தை பெற பயனாளி வங்கியில் இருந்து 55% கடனை பெற வேண்டும். இது தவிர அவர்களே 10% முதலீடு செய்ய வேண்டியது இருக்கும். விவசாய தொழிலை தொடங்க இடம் இருக்க வேண்டும். இல்லையென்றால் நீங்கள் அதை வாடகைக்கு எடுக்கலாம். இதற்காக குறைந்தது 15 ஆண்டுகள் குத்தகை இருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் அருகில் இருக்கும் அரசு அலுவலகத்துக்கு சென்று கூடுதல் விவரங்களை பெற்று விண்ணப்பிக்கவும். நன்றி உறவுகளே, இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களில் யாராவது விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஏதாவது தொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.